அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருப்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆயுள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான சம்பவம். அன்பானவர்களே, ஒரு மனிதர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் 900 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த ஒரு நபி இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அவருடைய ஆயுள் எப்படி நிர்ணயிக்கப்பட்டது? ஒரு சுவாரஸ்யமான ஹதீஸில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் சந்ததியினரை காட்டினான். அவர்களில் ஒருவர் மிகவும் ஒளிமயமான முகத்துடன் இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இவர் யார்? அல்லாஹ் கூறினான், இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்டார்கள், இவருக்கு எவ்வளவு ஆயுள்? அல்லாஹ் கூறினான், 60 ஆண்டுகள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நமது ஆயுளிலிருந்து 40 ஆண்டுகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்க விரும்பினார்கள். பின்னர் மலக்குல் மௌத் அவர்களின் உயிரை எடுக்க வந்தபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஆயுள் இன்னும் இருப்பதாக கூறினார்கள். அப்போது அவர்களுக்கு தாங்களே வழங்கிய ஆண்டுகள் நினைவூட்டப்பட்டன. இந்த நிகழ்வை திர்மிதி உள்ளிட்ட ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்துள்ளன. அறிஞர்கள் இதன் தரம் குறித்து விவாதித்துள்ளதால் இதை ஒரு ஹதீஸ் நிகழ்வாகவே எடுத்துக்கொள்கிறோம். குர்ஆனில் இது குறிப்பிடப்படவில்லை. நமக்கான பாடம்: இந்த உலகில் நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதே முக்கியம். பகுதி 2 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறுதி நேரம் எப்படி இருந்தது, மலக்குகள் எவ்வாறு அவர்களின் ரூஹை எடுத்தார்கள், மனித வரலாற்றின் முதல் ஜனாசா எப்படி நடைபெற்றது, இவற்றை நம்பகமான ஆதாரங்களின் அடிப்படையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த நாள். ஒரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி காலம் நெருங்கியது. அப்போது மலக்குகள் அவர்களிடம் வந்தார்கள். ஆனால் அவர்கள் வெறும் உயிரை எடுப்பதற்காக மட்டும் வரவில்லை. மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்க வந்தார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் அடைந்த போது மலக்குகள் அவர்களை குளிப்பாட்டினார்கள். பிறகு கஃன் அணிவித்தார்கள். அதன் பின் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். இறுதியாக கப்ரை தோண்டி நல்லடக்கம் செய்தார்கள். பின்னர் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் பிள்ளைகளே, இதுவே உங்கள் முறை. இதன் மூலம் ஒரு முஸ்லிம் மரணமடைந்தால் எப்படி மரியாதையுடன் நடத்தல் வேண்டும் என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு முஸ்லிமின் ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் அணிவித்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறோம். இந்த நடைமுறையின் ஆரம்பம் மனித வரலாற்றின் முதலிலேயே கற்பிக்கப்பட்டது. நமக்கான பாடம்: மரணம் என்பது முடிவு அல்ல, அது மறுமை வாழ்க்கையின் ஆரம்பம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டியது உறுதி. அதற்காக நாம் இன்று என்ன தயாரிப்பு செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பகுதி 3 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு கூறிய கடைசி அறிவுரை என்ன? ஏன் தௌஹீத், ஒரே இறைவனை வணங்குதல் மனித வரலாற்றின் முதல் செய்தியாக இருந்தது? இன்று நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இவற்றை குர்ஆன் மற்றும் நம்பகமான
இஸ்லாமிய ஆதாரங்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மனிதன் மறக்கிறான், ஆனால் அல்லாஹ் மறப்பதில்லை. அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை கற்றுத்தருகிறது. மனிதன் தவறு செய்யலாம், மனிதன் மறக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் கதவு ஒருபோதும் மூடப்படுவதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தபோது அவர்கள் தங்கள் தவறை நியாயப்படுத்தவில்லை, யார் மீதும் குற்றத்தை சுமத்தவில்லை. மாறாக உடனே அல்லாஹ்விடம் திரும்பினார்கள். அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இதுதான் ஒரு முஃமினின் அடையாளம். தவறு செய்யாதவன் அல்ல, தவறு செய்தால் உடனே அல்லாஹ்வுடன் திரும்புபவன்தான் உண்மையான முஃமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் சந்ததியினர் அனைவரும் தவறு செய்பவர்கள். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள். அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களின் மிகப்பெரிய பாடம் என்ன? அல்லாஹ்வின் கருணையை ஒருபோதும் இழக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உண்மையாக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் திரும்பினால் அவன் மன்னிப்பவன், அவன் கருணையாளன். நமக்கான பாடம்: தவறுகள் செய்தால் உடனே தௌபா செய்யுங்கள். ஷைத்தானின் குரலை அல்ல, அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வின் கருணையை ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். பகுதி 4. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 10 மிகப்பெரிய பாடங்கள். இந்த தொடரின் நிறைவு. அடுத்த தொடரில் எந்த நபியின் வரலாற்றை பார்க்கப் போகிறோம்? இவற்றை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மகத்தான பாடங்கள். அன்பானவர்களே, இன்று நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முழு வாழ்க்கை பயணத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த வரலாற்றின் மிக முக்கியமான பாடங்களை நினைவில் வைத்துக் கொள்வோம். 1. அல்லாஹ்வின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஒரு கட்டளையை சிறியதாக நினைத்து அலட்சியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் ஒவ்வொரு கட்டளையும் நமக்கான நன்மைக்காகத்தான். 2. ஷைத்தான் நமது வெளிப்படையான பகைவன். அவன் நேரடியாக தீமைக்கு கூப்பிட மாட்டான். நல்லது போல காட்டி மெதுவாக வழி தவறச் செய்வான். அதனால் அவனுடைய சதியிலிருந்து எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3. தவறு செய்தால் உடனே தௌபா செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மிகப்பெரிய சிறப்பு, அவர்கள் தவறு செய்தவுடன் அல்லாஹ்விடம் திரும்பினார்கள். அதுவே ஒரு முஃமினின் அடையாளம். 4. அல்லாஹ்வின் கருணை அளவற்றது. உண்மையான மன வருத்தத்துடன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த மனிதனும் அல்லாஹ்வின் கருணையை இழக்கக்கூடாது. 5. இந்த உலகம் நிரந்தரமான இடம் அல்ல. நாம் இங்கு சோதனைக்காக வந்துள்ளோம். நமது உண்மையான இலக்கு மறுமை வாழ்க்கை. 6. மனிதர்கள் அனைவரும் ஒரே குடும்பம். நிறம், மொழி, நாடு வேறுபட்டாலும் நாம் அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர். அதனால் இஸ்லாம் இனவெறியையும் அகந்தையையும் மறுக்கிறது. 7. குர்ஆன் மற்றும் சுன்னாவே நமது வழிகாட்டுதல். மனிதனின் கருத்துக்களையோ ஆதாரமற்ற கதைகளையோ அல்ல,
அல்லாஹ்வின் வார்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலும் தான் நம்மை நேர்வழியில் நடத்தும். அல்லாஹ்வே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் தவறுகளை மன்னித்து நேரான பாதையில் நிலைத்திருக்கச் செய்வாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு, ஏன் மனிதர்கள் ஷிர்கில் விழுந்தார்கள், உலகை உலுக்கிய பெரு வெள்ளத்தின் உண்மை என்ன, கப்பல் எப்படி கட்டப்பட்டது, நூஹ் அவர்களின் மகனுக்கு என்ன நடந்தது, இவற்றை குர்ஆன் மற்றும் சஹீஹ் ஹதீஸ்களின் அடிப்படையில் சுவாரஸ்யமாகவும் ஆதாரபூர்வமாகவும் தொடராக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த தொடரிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடத்தை கொமெண்டில் எழுதுங்கள். எபிசோட் 7இல் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தொடரை முழுமையாக பின்தொடர்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் நன்மை வழங்குவானாக. ஆமீன்.